அதாவது இந்த மத்திய அரசு தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கை வந்து எப்போதும் உள்ள சாதாரண அறிக்கையா தான் நான் பார்க்கிறேன். அதுல முக்கியமா சொல்லக்கூடியது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவும் பெருசா ஒன்றும் தனியா ஒன்றும் சொல்ல. பொதுவா அவங்க சொல்லியிருக்கிறது பெண்களுக்கு, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் நாடு முழுவதும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்கும் விடுதிகள் அம்மா ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. 2013 23 கோடியே 83 லட்சம் ரூபாய் செலவில நிறைய இடங்கள்ல அம்மா செஞ்சிருந்த திட்டம் தான் இது. ஆனா இப்போ மத்திய அரசு இதை சொல்லியிருக்கு, நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் இந்த பணியை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அதே போல பாருங்க, அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் 2-3 அதுல வருது. அதாவது மாடு, ஆடு, கோழி இதுக்கெல்லாம் வந்து மானியத்தோட வந்து கடன் உதவி எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். இது ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பின்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் அம்மா செஞ்ச திட்டம் தான் இது. அதே போல் சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அதாவது ரயில்வே திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. மற்றபடி ஊதியம் வாங்கும் ஊழியர்களுக்கான வரி விகிதாச்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம். முக்கியம் அதுதான் அதுல முக்கியமா சொல்லக்கூடிய. இப்ப நீங்க உறுதிமொழி ஏற்றீங்க, அந்த உறுதிமொழியில உங்க தலைமையில ரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாம பாடம் கற்பிப்போம், உங்க தலைமையில தேர்தலை சந்திக்க இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இதுல இடம்பெற்றிருக்கு. உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். அது வந்து மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். மக்களுக்கு நல்லாவே தெரியும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துக்குவாங்க. அதை நான் விவரிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியான மக்கள். அதிமுக கூட்டணி ஒன்றா சேர்ந்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்னுடைய புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்படி என்னங்கிறத நீங்க விரைவில் தெரிஞ்சுக்கீங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுக்கு எது தரின்னு படுதோ அந்தந்த கட்சியில கூட்டணி அமைச்சுக்குவாங்க. அதுல போய் நான் தலையிட்டு எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் அம்மா வழியில ஆட்சி நடக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம். அதை நான் நல்ல முறையில் செயல்படுத்துவேன். அவ்வளவுதான் இப்போ சொல்ல முடியும். தம்பி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், அம்மா இருந்த போது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க போய் கேளுங்க, மனசுல தொட்டு கேளுங்க, அங்க அப்ப ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க வந்து அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அம்மா ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணமே அதான். நான் இப்பயும் சொல்றேன், அம்மா வழியில, புரட்சி தலைவர் வழியில மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னால் நான் 39 வருஷ அனுபவத்தில் என்னால் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போங்கிறதையும் சொல்லி